அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகாஸ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் கிண்டி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிஏபிஎஃப் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் இன்னும் ஒரு 8 மாசத்துல நடக்க போகுது. அதாவது ஆகஸ்ட் 2025 நடக்க போகுது. இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது, இந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த எக்ஸாமோட வின்னிங் பிளான் என்னன்றது பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த சிஐபிஎஃப் எக்ஸாம் பத்தி டீட்டெயிலா அந்த ஏஜ், எலிஜிபிலிட்டி, கிரைட்டீரியா, யாராவது எழுதலாம் எழுத முடியாது டீட்டெயிலா ஒரு வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கோம் சிஏபிஎஃப்னு. அந்த வீடியோ அந்த சிஏபிஎஃப் பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க அதை மறக்காம நீங்க பாத்துக்கலாம். அதை நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம். அதாவது இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், இந்த பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், இந்த மாதிரி பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்கு கம்பைண்டா நடக்கிற ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் தான் இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம். இது யூபிஎஸ்சி வருஷத்துல ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், அதாவது ஏசி லெவல் என்ட்ரியில நீங்க இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல நீங்க ஆஃபீஸர் ஆகலாம். அதோட எக்ஸாம் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த எக்ஸாமோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிஃபென்ஸ் எக்ஸாம்ல எஸ்எஸ்பின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது 5 days எஸ்எஸ்பி நடக்கும். அந்த எஸ்எஸ்பி எனக்கு கஷ்டமா இருக்கு சார், அது இல்லாம நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சிஎஃப்எஃப் எக்ஸாம் தான் உங்களுக்கு ரைட்டான சாய்ஸா இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த எக்ஸாமோட பேசிக் ஓவர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா 2 பேப்பரா அந்த எக்ஸாம் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஜெனரல் எபிலிட்டி அண்ட் ரிலையன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது எம்சிக்யூ. ஸோ ஓஎம்ஆர்ல நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இதுக்கு 125 கொஸ்டின்ஸ், 250 மார்க்ஸ். இதோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hours. இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்கிங் ரெண்டுமே இருக்கு. ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இதோட நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் இதுல 2 மார்க் இருக்கு. ஸோ 2/3 தான் இதோட நெகட்டிவ் மார்க் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஓஎம்ஆர், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸ்ட். அண்ட் செகண்ட் நீங்க பார்க்கலாம் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி இல்ல, இதுல நீங்க பேராகிராஃபா நீங்க எஸ்ஏஸ் எழுதணும், காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும், ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதணும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் இந்த பேப்பர். இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் 6 கொஸ்டின்ஸ், மொத்த மார்க் 200 மார்க். இதோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours. ஸோ இந்த எக்ஸாம் சண்டேல கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்னிங் இந்த ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், அண்ட் ஆஃப்டர்நூன்ல இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நடக்கும். மார்னிங் எக்ஸாம் 2 மணி நேரம், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் 3 மணி நேரம். இதுதான் இந்த எக்ஸாமோட ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல ஒரு பேப்பர்ல இருக்கிற பத்தி நம்ம டீகோட் பண்ணலாம். ஒன்னு நம்ம டீகோட் பண்ணலாம். போறதுக்கு முன்னாடி ஜெனரலா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நீங்க முதல்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல எவ்வளவு கட் ஆஃப் ஆகணும், எவ்வளவு கட் ஆஃப் ஆனா நமக்கு சேஃப், எவ்வளவு நமக்கு மெரிட் ஆக முடியும் அப்படின்னு. ஸோ அதனால இந்த கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இது மூணுக்குமே ரிசர்வேஷன் கிடையாது. காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன், ஏஜ் எலிஜிபிலிட்டி ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஆனா சிஏபிஎஃப்ல உங்களுக்கு காஸ்ட் ரிசர்வேஷன் இருக்கு, ஏஜ் பேஸ்ட் ரிசர்வேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலா 25 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸாம். இது ஃபார் ஜெனரல் கேட்டகரி. இதுவே ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 28 வயசு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுவே வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னா நீங்க 30 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனா நான் இருந்திருக்கேன், இல்ல நான் வந்து டிஃபென்ஸ்ல வேற சென்ட்ரல் சிவிலியன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கேன், நான் எழுதலாமான்னா உங்களுக்கும் வந்து 30 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் அதை டீட்டெயிலா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணி சொல்றோம். ஸோ இந்த காஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துல மினிமம் 25% மார்க் வாங்கி ஆகணும். முக்கியமா அந்த பேப்பர் 2ல ஏன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் 2 எஸ்ஐ பேப்பர், அதுல 200 மார்க். அதுல நீங்க 50 மார்க்குக்கு கீழே வாங்குனீங்க, அதாவது இங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க சப்ஜெக்ட் மினிமம் 25%, அதாவது 50 மார்க்ஸ் இந்த பேப்பர் 2. ஸோ நீங்க பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பேப்பர் 2ல நீங்க 49 எடுத்தா கூட நீங்க டிஸ்குவாலிஃபைட். ஸோ செகண்ட் பேப்பர் அந்த 200 மார்க்ல மினிமம் நீங்க 50 மார்க் இல்ல 50 மார்க் மேலதான் நீங்க எடுக்கணும், அப்பதான் நீங்க குவாலிஃபைட். ஸோ 2 மாதிரியான கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு பேப்பர் 1ல மினிமம் ஒரு கட் ஆஃப் எடுக்கணும், செகண்ட் பேப்பர் 2. இந்த ரெண்டுமே சேர்த்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் சேர்த்து ஒரு மார்க், அதுல ஒரு மினிமம் கட் ஆஃப் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களை ஃபைனலா அவங்க கூப்பிடுவாங்க. இந்த எக்ஸாமோட என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். அந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூப்பிடுவாங்க. அங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அங்க லாங் ஜம்ப், ரன்னிங், ஷார்ட் புட் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபுல் மெடிக்கல் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூக்கு நீங்க யூபிஎஸ்சி டெல்லிக்கு போனோம். அங்க ஒரு ½ hour to 40 minutes தான் உங்களுக்கு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட இன்டர்வியூ மார்க்ஸ் ஒரு 150 மார்க் அண்ட் ரிட்டன் மார்க் ஒரு 450 மார்க். ஸோ 450 ரிட்டன் மார்க்ஸ் அண்ட் 150 இன்டர்வியூ மார்க்ஸ், இந்த 2 மார்க்கே சேர்த்து தான் இந்த 600 மார்க்ஸ் மெரிட் லிஸ்ட்.
ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த ஒரு இதுலையுமே ஒரு இயர்லையுமே ரீசெண்ட் 2023-22 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 55%, இல்ல சேஃப் ஜோன் கேட்கனா 60%. இந்த 600 மார்க்ல நீங்க 60% நீங்க மார்க் நீங்க வாங்குறீங்கனாலே நீங்க கன்ஃபார்ம் ஆல் இந்தியா லெவல் வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருந்தா உங்களுக்கு போதும். ஸோ அதுதான் அந்த கட் ஆஃப் ட்ரெண்ட். இதை நான் 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன், 20, 22, 21 and 23. இது நீங்க பாருங்க, உங்களுக்கு ரெடியா கிடைக்கும். ஸோ பேப்பர் 1ல நீங்க ஒரு 130, 135 பிளஸ் அப்படி வாங்கிட்டீங்கன்னா நீங்க சேஃப் ஜோன். பேப்பர் 2ல 50க்கு மேல நீங்க எடுக்கிற ஒரு மார்க்கும் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு உள்ள போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றது பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஒரு கட் ஆஃப் ட்ரெண்ட். இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றோம். அண்ட் நான் முன்கூட்டியே நான் சொன்னேன், இதை பத்தி டீட்டெயிலான இந்த எலிஜிபிலிட்டி பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாம இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி பீப்புள், எந்த டிகிரி நீங்க வேணா இருக்கலாம், 3 இயர் டிகிரி, 4 இயர் டிகிரி, 5 இயர் டிகிரி, யார் வேணா அப்படி அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபைனல் இயர் மட்டும் இல்ல, அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 2 பேருமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? தென் யுக்தி. இப்போ இந்த பேப்பர் 2, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இந்த பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த யுக்தி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் கூடிய சீக்கிரம். அந்த யுக்தி ப்ரோக்ராம் நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 48 டெஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். எவ்ரிடே உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொஸ்டின்ஸ், ஆர்குமெண்ட் ரைட்டிங், எஸ்ஸே ரைட்டிங் கொடுத்துட்டே இருப்போம். நீங்க அந்த கொஸ்டின் எழுதி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை டெலிகிராம்லயோ அதை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கரெக்ட் பண்ணி நாங்கள் தருவோம். அது இல்லாமல் இந்த யுக்தி டெக்ஸ்ட் சீரிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். நீங்க சென்னையில இங்க கிண்டியில வேணா நேராக கூட வந்து எழுதலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 48 டெஸ்ட் இருக்கு. ஃபுல் மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், அந்த மாதிரி 48 டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட்டை 8 monthsல ஸ்ப்ரெட்டா நாங்கள் வச்சிருப்போம். இந்த 8 months இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எஃபெக்டிவா நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதி உங்களோட மார்க்ஸ் நீங்க ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம்ல அகைன் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு நீங்க உட்காந்து படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்க கிளியர் பண்ணலாம். ஆனா செகண்ட் பேப்பர் நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க செகண்ட் பேப்பர் எழுதலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் பேப்பர், அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்னா அதுக்கு மார்க் வந்துடும். ஆனா செகண்ட் பேப்பர் வந்து சப்ஜெக்டிவ் பேப்பர், அதாவது எஸ்ஏன்றது ஒருத்தர் பொறுத்து மாறும். இப்போ நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா ஒரு எவாலுவேட்டர் உங்களுக்கு ஒரு மாதிரி மார்க் கொடுப்பாங்க, இன்னொரு எவாலுவேட்டர் இன்னொரு மாதிரி மார்க் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளவு குவாலிட்டியா நீங்க எழுதுறீங்கன்றதை நீங்க டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அங்க வரும். ஸோ அதனால பேப்பர் 2க்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணதான் இந்த யுக்தி. சரிங்களா? அது இல்லாம பேப்பர் 1க்கும் நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம், அப்பயும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். தென் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. சார் என்ன சார் பண்ணணும்? நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் முதல்ல சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோ த சிலபஸ் கிளியர்லி. அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணுன்றது நான் ஆல்ரெடி இந்த சிஏபிஎஃப் புக் லிஸ்ட் இதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் prioritize டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் PVQ. உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது லாஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் சிஏபிஎஃப் எக்ஸாம் கொஸ்டின் சிஏபிஎஃப் வெப்சைட்ல இருக்கு. அண்ட் நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் வெப்சைட்ல டவுன்லோட்ஸ்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஒரு சப்ஜெக்ட்லயும் எந்தெந்த ஏரியால நிறைய கேட்டிருக்காங்கன்றத நீங்க இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இதை ஏன் பண்றோம்னா, இதை பண்ணா மட்டும்தான், ஏன்னா ஜென்ரலா நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட சிலபஸ் வாஸ்டா இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நீங்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எதை நீங்க படிக்கணும், எதை நீங்க விடணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதை படிக்கணும்ன்றதுல எதை படிக்க கூடாதுன்னு தெரிஞ்சா நீங்க அன்னெசரியா டைம் வேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரையாரிட்டைசிங் த டாபிக்ஸ், அதுவும் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அண்ட் தென் மேக் அ ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸா நீங்க ரெடி பண்ணீங்க. இப்போ நிறைய பேர் வந்து சூப்பர் ஃபிளேஸா நடக்கவே முடியாத ஒரு பிளானை போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில 4 மணில இருந்து நைட்டு 2 மணி அப்படிலாம் போடுவாங்க. ஸோ அது ப்ராக்டிகலா ஃபீஸிபிள் இல்லை. ப்ராக்டிகலா எது ஃபீஸிபிள்? சார் நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறேன், அதுக்கு எது மாதிரி பிளான் பண்ணுங்க. சில பேர் சார் நல்லா சார் நான் ஃபுல்லா ஃப்ரீயா இருந்து படிக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கவங்க 8 to 10 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கனாலே போதுமானது. அதை வச்சா நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். 13 மணி நேரம் 14 மணி நேரம் நீங்க ரொம்ப போறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வந்துடும். அது உங்களோட எஃபிஷியன்சியை குறைக்கும். அப்பப்போ நீங்க நடுவில் பிரேக்ஸும் வச்சுக்கணும். உங்களோட ஹாபிஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட், வெளியே போறது, அந்த மாதிரி நீங்க என்டர்டைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஸ்டடி பிளான் வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஸோ உங்களோட ஸ்டடி பிளானை ஃபீஸிபிளா போடுங்க, ப்ராக்டிகலா அதை நடைமுறைப்படுத்துற மாதிரி நீங்க போடுங்க. நடுவில் நிறைய பிரேக்ஸ் வச்சு போடுங்க. ஒரே சப்ஜெக்டே படிக்காதீங்க, மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் படிங்க. இப்போ ஒரு நாளுக்கு நீங்க பாலிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் பாலிட்டி ஒரு 1 hour 2 hours, அதுக்கப்புறம் ஜியோகிரபி, இல்ல அதுக்கப்புறம் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், இல்ல அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் ஆன்சர் ரைட்டிங், இந்த மாதிரி ஒரே நாள்லயே டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸை படிங்கன்னா ரொம்ப ஒரே மாதிரி படிச்சீங்கன்னா மோனோட்டோனஸா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்ல ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வெறுப்பு வரும், என்னடா அதே படிச்சுட்டே இருக்க மாதிரி வெறுப்பு வரும். ஸோ ஸ்டடி பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ணுங்க. அடுத்தது ப்ராக்டிஸ் PIQs அண்ட் டெஸ்ட் சீரிஸ். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்டடி பிளான் மேக் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்றது 50% ஒர்க். ஸோ
ரிமைனிங் 50% உங்களுக்கு ப்ராக்டிஸ் பிவைக்கு ஒன் டெஸ்ட் சீரிஸ் தான். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் பிவைக்கு டெஸ்ட் சீரிஸ் தான் உங்களோட நாலேஜை எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் ப்ராக்டிக்கலா, அதுல இருந்து என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்றோம், உங்களோட ஏரியா ஸ்கோரிங் ஏரியா என்ன, உங்களோட மைனஸ் மார்க்கிங் ஏரியா என்ன, உங்களோட வீக்னஸ், அது எல்லாமே நீங்க இதுல தான் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் அந்த இக்தி டெஸ்ட் ப்ரோக்ராமை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ரீட், ரீரீட் அண்ட் ரிவைஸ். ஸோ ஜெனரலா 3Rனாலே ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஆஸ்பிரண்டோட 3Rs இதுதான் இருக்கணும். ரீட், ரீரீட், தென் ரிவைஸ். ரிவிஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஒரே ஒரு நாள்ல ஒரு சப்ஜெக்ட் படிச்சு அடுத்த நாள் எழுதுற மாதிரி உங்களோட இதுல கிட்டத்தட்ட ஒரு 10-12 சப்ஜெக்டை மொத்தமா ஒரே நாள்ல நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரீகாலிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் காமனா என் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க, எல்லாருமே சார் என்னால ரீகால் பண்ண முடியல, என்னால படிச்சதை வந்து ஞாபகப்படுத்த முடியல, எனக்கு ஞாபகம் மறதியா இருக்கு, எனக்கு அது அப்படியே மறந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா நீங்க அதை ஒரு தடவை படிச்சு விட்டுருவீங்க. நீங்க அகைன் வரனா திரும்ப 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 அதை படிக்க தான் உங்களுக்கு அது மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா போட்டோ மெமரி அப்படிதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 3-4 தடவை நீங்க ஒரு விஷயத்தை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாம்ல ரீடைன் பண்ண முடியும் நீங்க படிக்கிறத. ஸோ ரீட், ரீரீட், ரிவைஸ், இதுதான் உங்களை மந்த்ராவா நீங்க வச்சுக்கணும். அதுதான் உங்க ஆஸ்பிரன்ஸோட 3R. இதுதான் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணீங்க. ஏன்னா ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ எனக்கு செட் ஆனது உங்களுக்கு செட் ஆகாம போகலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையுமே ஜென்ரல் ஓவர்வியூவா நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணீங்க. ஆனா அந்த பில்லர்ஸ் எதெல்லாம் நீங்க இம்பார்ட்டண்டா டச் பண்ணுன்ற ஏரியாவும் நான் டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த நோட்ஸ் மேக்கிங். ஆல்ரெடி இந்த நோட்ஸ் மேக்கிங்க நான் சிஎஃப்ஏ புக்லிஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த புக்லிஸ்ட் வீடியோவும் நம்ம சிஎஃப்ஏ பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை போய் பாருங்க. எந்த நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பிளானா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக், ஸ்கூல் என்சிஆர்டி சிபிஎஸ்இ புக் 6th to 12th வரைக்கும், அதுதான் ரொம்ப பேசிக்ஸ். அந்த பேசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கு மேல பேரண்ட் புக், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேரண்ட் புக் ஸ்டாண்டர்ட் புக்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க படிக்கணும். அதுக்கும் மேல வேல்யூ அடிஷன். இந்த வேல்யூ அடிஷன் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களோட நோட்ஸ் 100% ஃபுல்லா இருக்கவே இருக்காது. எப்பயுமே உங்களோட நோட்ஸ் நீங்க வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருக்கணும். புதுசா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றப்பயோ, டிஸ்கஷன் அட்டன் பண்றப்பயோ, புது கொஸ்டின்ஸ் எக்ஸ்போஸ் பண்றப்பயோ, ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரப்போ அதை அந்த இடத்துல போய் எழுதணும். அதுதான் அந்த வேல்யூ அடிஷன். இந்த வேல்யூ அடிஷன் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இதை பண்ணணும். அப்பதான் மோர் அண்ட் மோர் வேல்யூ இருக்கப்போ நிறைய உங்களுக்கு கரெக்டா வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை நீங்க ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு புக்கை மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு சிஏபிஎஃப் அப்படின்லாம். நீங்க அந்த ஒரு புக்கை வாங்கி அந்த ஒரு புக்கை படிச்சுன்னா நம்மள எக்ஸாம் கிளியர் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்பயுமே ஒரு சிங்கிள் புக்கை ரிலேட் பண்ணி இருக்காது. நீங்க மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து ஹோலிஸ்டிக்கா நீங்க உங்க நாலேஜ் எடுத்து அதை பேக் பண்ணி அப்படி நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இதான் இந்தியன் டீடைல்ஸ் பண்ணிருக்கேன். பிரைமரி புக்ஸ், என்சிஆர்டி அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க, சார் நான் தமிழ் மீடியம், நான் வந்து காலேஜ்ல இருந்து வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா தாராளமா நீங்க டிஎன் புக்ஸ் கூட போகலாம். தமிழ்நாடோட சமச்சீர் கல்வி புக்ஸ் 6th to 12th வரைக்கும் போகலாம். அந்த புக்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், செகண்ட் பேப்பர்ல மேண்டேட்டரியா இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுத விட மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த எக்ஸாமுக்கு மேண்டேட்டரி, கண்டிப்பாக நீங்க இங்கிலீஷ் படிச்சுதான் ஆகணும். ஸோ கஷ்டமா இருக்கணும் தமிழ்நாடு புக் படிச்சுக்கங்க. அடுத்த செகண்டரி சோர்ஸ் இதுதான். இந்த இப்போ நீங்க சார் எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு கைடு இருந்தா நல்லா இருக்கும்னா தாராளமா நீங்க நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் வரலாம். உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல ப்ரிசைஸா ரொம்ப கிறிஸ்பா ஹோலிஸ்டிக்கா வந்து எங்க ஃபேக்கல்டிஸா நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் அந்த என்ஏ ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் நோட்ஸ். ஸோ அடுத்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு, நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்தியன் பொலிட்டினா லட்சுமிகாந்த், அதான் ஸ்டாண்டர்டான புக்கு. அடுத்து ஹிஸ்டரினா ஸ்பெக்ட்ரம், ஷர்மா, பிபின் சந்திரா, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. தென் ஜியாகிரபினா ஜி சிங்லியா, தென் 11th என்சிஆர்டி அதெல்லாம் இருக்கு. அண்ட் எக்கனாமிக்ஸ்னா ரமேஷ் சிங், அந்த மாதிரி ஒரு புக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் மெயின் இம்பார்ட்டன்ட் புக் இருக்கு, அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் புக். அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர், தி ஹிந்து அண்ட் என்டிஏ வெப்சைட், என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் வெப்சைட்ல இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்ரிடே நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப மேண்டேட்டரியா வச்சுக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்ஐ ரைட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அதை பத்தி நான் டீட்டெயிலா அந்த அப்கமிங் ஸ்லைட்ஸ் நான் சொல்றேன். பேப்பர் 2க்கு நீங்க இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டை நாங்க சொல்லிடுறோம். அந்த வெப்சைட் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பாத்துக்கலாம், அதுல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாம குவிசஸ், டெய்லி பிராக்டிஸ் எம்சிக்யூ ஆன் இந்தியா வெப்சைட். எவ்ரிடே நம்ம இந்தியா வெப்சைட்ல கரண்ட் அஃபேர்ஸும் போடுவோம் அண்ட் அது ரிலேட்டடான குவிசஸும் போடுவோம். ஸோ அந்த குவிஸ்லயே நீங்க போயிட்டு நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கும், கிராஸ்பிங் பவர் எப்படி இருக்குன்றது நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் பிளான். சரிங்களா? இதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பரோட சிலபஸ். இதை நீங்க 3 ப்ராடா பிரிக்கலாம். ஒன்னு மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். மேக்ஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், நீங்க பேசிக் ஆஃப்கேட்ட படிக்கிற அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் தான். அடுத்து சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அண்ட் அடுத்து சோஷியல் சயின்ஸ். இதுல நீங்க பார்க்கலாம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மிஸ்லேனியஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரி பேசிக்கான சோஷியல் சயின்சஸ்லாம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1ல இந்த அனாலிட்டிக்கலான இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கும் சேர்ந்து வரும். ஸோ அதுதான் வந்து இதுல ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். நீங்க இதுல தியரிட்டிக்கலா எனக்கு கஷ்டமா இருக்கு சார், நான் லாஜிக்கலா நல்லா படிப்பேன்னா நீங்க இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் வரும்னு நம்ம பார்க்கலாம் ஒன்னு ஒன்னா. ஸோ இது பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1க்கு அதான் சிலபஸ். பேப்பர் 2க்கான கொஸ்டின் பேப்பர் என்ன சிலபஸ் இப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்க, மொத்தம் 200 மார்க்கு. தென் இதுல பாருங்க எஸ்ஐ ரைட்டிங். எஸ்ஐ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 எஸ்ஐஸ் இருக்கும். ஒரு எஸ்ஐக்கும் 20 மார்க்ஸ், 80 மார்க்ஸ். அடுத்து ஆர்குமெண்ட் ரைட்டிங். ஆர்குமெண்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 ஆர்குமெண்ட் இருக்கும். அது என்ன சார்? இந்த ஆர்குமெண்ட் ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்கை சப்போர்ட் பண்ணியும் அப்போஸ் பண்ணி ரெண்டுமே பண்ணி பேசணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஃபீசிபிள் ஃபார் இந்தியா அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை பத்தி ஒரு கொடுத்துருவாங்க. நீங்க எஸ் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும். இல்ல அதை பண்ண முடியாது, அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் பேசணும். அதுதான் அந்த ஆர்குமெண்ட் ரைட்டிங். அது 2 கொஸ்டின், அதுக்கு 20 மார்க். ஸோ மொத்தம் 40 மார்க். அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங். அது என்ன சார் இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடக்கிற ஏதோ ஒரு நியூஸை ஜெனரலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்க்கண்ட் எலெக்ஷன் இல்ல மகாராஷ்டிரா எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் என்ன நடந்தது, யார் ஜெயிச்சான்றதை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர் எப்படி எழுதுங்க அப்படி இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் மாதிரி நீங்க அதை எழுதணும். அதான் அந்த ரிப்போர்ட் ரைட்டிங். அது 2 ரிப்போர்ட், ஒன்னுக்கு 10 மார்க், 20 மார்க். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணணும். அதான் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து ப்ரிசிஸ் ரைட்டிங். ப்ரிசிஸ் ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 300 வேர்ட்ஸ் இருக்கிறத 100 வேர்ட்ஸா சுருக்கி எழுதணும். அதாவது சுருக்கி வரைக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 300 வேர்ட்ஸ் இருக்க ஒரு பேராகிராஃப் 1/3, அதாவது 100 வேர்ட்ஸா நீங்க ஷார்டன் பண்ணி எழுதணும். அதோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம. அதுதான் இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங். அண்ட் ஃபைனலா சிம்பிள் கிராமர். இந்த பேப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமர் தான் இருக்கிறது அதிக ஸ்கோரிங் பார்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 25 கொஸ்டின் கிராமர் பாத்தீங்கன்னா அதுல நீங்க கரெக்டா எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் அவங்க கொடுத்துதான் ஆகணும். அதுல என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், தென் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிபாசிஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சிம்பிள் இங்கிலீஷ் தான் சிம்பிள் கிராமர்ல இருக்கும். ஸோ இந்த 25 மார்க்கை நீங்க நல்லாவே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நீங்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இதுக்கெல்லாம் எப்படி நீங்க யுக்தி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலான்றதை நான் அப்கமிங்ல நான் சொல்றேன். இதுதான் பேப்பர் 2வோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன். அடுத்து நீங்க பாருங்க, ஜெனரல் எபிலிட்டி, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி. இது பேப்பர் 1ல கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 25 கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் ரேஞ்ச் ஜெனரல் எப்படி மாறும்னா, எல்லா நாளும் 15 வராது, இல்ல 25 வராது, சில நேரம் 17 வரலாம், சில நேரம் 20 வரலாம். இது டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட் வரும். நீங்க பாருங்க, இந்த 3 பிரிக்கலாம், மேக்ஸ் அண்ட் தென் ரீசனிங். ஸோ மேக்ஸ்ல கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே பாருங்க பேசிக்கான ஆஃப்கேட்ல இருக்க மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும். எல்சிஎஃப், எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப், நம்பர் சிஸ்டம், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ், ஆவரேஜஸ், தென் மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ், தென் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏரியா அண்ட் கேலண்டர், கிளாக், நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி பேசிக்ஸான ஆஃப்கேட்ல கேட்கிற ஆப்டிடியூட் தான் அதில் கேட்பாங்க. ஸோ நீங்க இதுல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க சிஏபிஎஃப் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்கேட் எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசனிங் பாருங்க. ரீசனிங்ல பேசிக்கான வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசன் 2மே இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த டைஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த கேரக்டர் பசில், தென் சில்லாஜிசம்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், டேட்டா இன்சபிஷியன்சி, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. இதுதான் வந்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டியோட பேட்டர்ன், அதாவது டாபிக்ஸ் ஃபார் பேப்பர் 1. ஸோ இது கேட்டீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் ஏரியா இதுதான். ஏன்னா இது எதுவுமே டிகிரிக்கு மோர் தென் ஸ்டாண்டர்ட்ல இருக்காது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதனால இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணல, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணல, இதுல இருந்து இந்த 25 கொஸ்டின் அவங்க கேட்கறாங்கன்னா இதுல கண்டிப்பா 22, 23 கொஸ்டின் நீங்க கரெக்ட் வாங்கலாம், நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாரு. இதுதான் இந்த ஜெனரல் மென்டல் எபிலிட்டியோட பிளான். அடுத்து நீங்க பார்க்கலாம் இந்த இதோட ஸ்டடி மெட்டீரியல்.
அகைன் நான் அதை பத்தி இந்த ஸ்டடி புக்ஸ் பத்தி நான் டீட்டெயிலா அந்த சிஏபிஎஃப் புக் லிஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இதுலயும் சொல்றேன் பாருங்க. ஒன்னுக்கு ஒரு புக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அக்ரோலோட புக் இருக்கு. அந்த புக்கோட ஃப்ரண்ட் கவர் நான் அதில் கொடுத்துருக்கேன், நீங்க பார்க்கலாம். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அக்ரோல், அது ஆப்டிடியூட்க்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் த லாஸ்ட் 10 years. ஸோ ஆப்டிடியூடுக்கு ஒரு ஆர்எஸ் அக்ரோல் புக்கு, வெர்பல் நான் வெர்பலுக்கு ஒரு ஆர்எஸ் அக்ரோல், இது ரெண்டுமே தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ட் தென் உங்களுக்கு அது இல்லாம ப்ராக்டிஸ் டெஸ்ட், அதுல இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க இதை சால்வ் பண்ணாலே இந்த ஏரியாவை நீங்க ஈஸியா கவர் பண்ணலாம். இதுதான் அந்த புக்ஸோட ஃப்ரண்ட் கவர்ஸ், நீங்க பாத்துக்கலாம். அடுத்து நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ் அடுத்து ஜெனரல் மென்டலிபிட்டிக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் பார்ட் இந்த ஜெனரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஒன்லி இது வந்து சார் நான் வந்து சயின்ஸ் படிச்சதே இல்லைன்றது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படி நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்க ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதுல கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கும். பிளான்ட் செல், அனிமல் செல் பத்தி கேட்கறது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கிளைகாலிசிஸ், சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸான கொஸ்டின் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், ரொம்ப பேசிக்ஸான சில கொஸ்டின்ஸ். அதுவும் உங்க என்சிஆர்டி புக்ல நீங்க வந்து அந்த டிட் யூ நோ அந்த மாதிரி ஷார்ட்டா அங்க இருக்க இன்ஃபர்மேஷன், ஆக்டிவிட்டி பேஸ்டு கொஸ்டின் அதுல இருந்தா எடுத்து கேட்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த 9th and 10th இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டோட புக் சிபிஎஸ்இ அந்த என்சிஆர்டி புக்ல மட்டுமே நிறைய கேட்பாங்க. ஸோ அதனாலதான் கிட்டத்தட்ட அந்த 9th and 10th தான் பைபிள் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு புக்கு இந்த 3 புக்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு 9th and 10th புக். ஸோ அதனால இது மேண்டேட்டரி நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ இதோட டாபிக்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக்ஸ் எல்லாமே 9th and 10th புக்ல இருக்க லெசன் இதுல இருக்க பேஸ்ட் ஆன் டாபிக்ஸ் தான். அதுதான் அங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட புக் வச்சு நீங்க செக்கும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியோட புக்ஸ் அண்ட் டாபிக்ஸ். அண்ட் அகைன் நான் சொல்ற ரொம்ப பேசிக்ஸான கொஸ்டின் தான் கேட்பாங்க, இன்டெப்த் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அதோட புக்ஸ் தான் இது. அடுத்து நீங்க பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 25 to 30 கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 1 year பிஃபோர் நடந்த விஷயத்தை கேட்டா கூட அது கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 25 to 30 இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சோர்சஸ் இருக்கு மார்க்கெட்ல, ஆன்லைன்ல. ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏன் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் நம்மளோட என்டிஏயோட சோர்ஸ் நீங்க படிக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு டிஃபென்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க கொடுத்துருப்போம் ரேதர் தென் ஜென்ரல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்ட். ஏன்னா வந்து ஜென்ரலா இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வாஸ்டா இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸாம் ஓரியன்ட், சிஏபிஎஃப் எக்ஸாம் ஓரியன்ட், சிடிஎஸ் அண்ட் நாப்கேட் எக்ஸாம் ஓரியன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி உங்களோட டைம் சேவ் பண்றதுக்காக நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட வெப்சைட்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அக்டோபரோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் செப்டம்பரோட மந்த்லி கம்பைலேஷன்ஸ் இருக்கும். அதுல இந்த டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ், டிஃபென்ஸ் டீல்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் சிஏபிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் பத்திலாம் ரொம்ப எக்ஸாஸ்டிவா கவர் பண்ணிருப்போம். இதை நீங்க எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம். அது இல்லாம எவ்ரிடே நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப மேண்டேட்டரி. நீங்க கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற பழக்கத்தை நீங்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுல இருந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக்ஸ்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பாருங்க, என்விரான்மெண்ட், நேஷனல், ஸ்டேட் நியூஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஆல்சோ சிஏபிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. வேர் லாஸ்ட் ஒரு 3-4 monthsல வாங்கின நிறைய அவார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் அவார்ட்ஸ், 2 to 3 கொஸ்டின்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் இதுல இருந்தே கேட்பாங்க, மெடல்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண நோபல் பிரைசஸ் லிட்ரேச்சர்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நோபல் பிரைஸ் அண்ட் தென் எபல் பிரைஸ், இந்தியால நடந்த இந்த அவார்ட்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி அவார்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வந்து கண்டிப்பா நீங்க சிஎஃப்எஃப் படிக்கணும். அதையுமே இந்த மந்த்லி கம்பைலேஷன் நாங்க கவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து ட்ரையலுக்கு வேணா நீங்க ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க போய் நம்ம வெப்சைட் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து எவ்ரி மந்தோட எண்ட்ல நீங்க நம்மளோட மேகசினை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்றது. நீங்க பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் 12ல இருந்து 18 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபிளக்சுவேட் ஆகும் ஒரு வருஷமும் நடக்கிற அந்த பாலிட்டிக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி. அண்ட் அகைன் இது ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு நான் ஆல்ரெடி புக் லிஸ்ட்ல சொல்லியிருக்கேன். லட்சுமிகாந்தும் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல். அது இல்லாம என்சிஆர்டி புக்ஸோட லிஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்க பார்க்கலாம். 9th, 10th, 11th இந்த இதுல இருக்க எல்லா புக்ஸ் என்சிஆர்டி நீங்க படிக்கணும். அது இல்லாம பேசிக்ஸா இருக்க இந்த லட்சுமிகாந்த் புக் நீங்க இதை படிச்சீங்கனாலே நீங்க இந்த கவர் பண்ணலாம். அது இல்லாம கரண்ட் அஃபேர் ஓரியன்ட் பாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க, 33% ரிசர்வேஷன் ஃபார் த விமன். ஸோ அது ரிலேட்டடா எந்த இயர்ல இருந்து ரிசர்வேஷன் இருக்கு, எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு, லோக்சபால இருக்கா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கா, அந்த மாதிரி பாலிட்டி. பட் கரண்ட் அஃபேர் ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்க உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபார் உங்களுக்கு பாலிட்டி.
கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 கொஸ்டின் வரும். இதுவும் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ற ஏரியா தான். அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த நல்ல ஸ்கோரிங் ஏரியான்னு பார்த்தா ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா என்வரான்மெண்ட் கேட்டாலும் ஜியோகிராஃபி ஏரியாக்குள்ள வந்துடும். ஸோ நீங்க என்சிஆர்டிஸ் பேசிக்கா படிச்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் அந்த ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா 11th என்சிஆர்டி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கும். அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சோர்ஸ் மெட்டீரியல். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம சொல்லலாம். ஸோ இங்க கொடுத்துருக்க அந்த இமேஜ் தான் இதுவும் இந்த இந்தியன் பிசிக்கல் என்வரான்மெண்ட் புக் தான். அது இல்லாம உங்களுக்கு அட்லஸ் அண்ட் கோச்சங் ஜிசி லியாங் ஒரு புக் இருக்கு. அது நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட ஜியோகிராஃபிக்காக. அண்ட் அட்லஸ் படிக்கிற பழக்கத்தை வச்சுங்க, அட்லஸ் நீங்க கூட வச்சு ரெஃபர் பண்ணணும். அது இல்லாம ஜியோகிராஃபி ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின் நியூஸ் பேப்பர்ல நியூ ஸ்பீஷிஸ் டிஸ்கவர்ட், இல்ல வந்து சடனா சம் இன்செக்ட் ஹஸ் பீன் கிவன் நேம், ஏதாவது ஒரு அனிமல் வந்து ரீசென்ட்லி வல்னரபிள் இந்த மாதிரி IUCN இதுல லிஸ்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க, இல்ல சடனா வந்து இட் ஹஸ் பீன் ஸ்பாட்டட் இன் சம்வேர், ரீசெண்டா கிரியேட் பண்ண நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜியோகிராஃபி ஓரியன்டட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸா வரும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதையுமே நம்மளோட மேகசின்ல நாங்க கவர் பண்ணிருப்போம். ஸோ இதுதான் இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபியோட இந்த கொஸ்டின்ஸ் பேட்டர்ன். ஸோ என்சிஆர்டி புக்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஜியோகிராஃபிக்கு மட்டும் 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க படிச்சாகணும். அவ்வளோ எக்ஸாஸ்டிவா இருக்கும். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஸோ ஹிஸ்டரியில 12 to 18 கொஸ்டின்ஸ். ஆனால் ஹிஸ்டரியோட கொஸ்டின்ஸ் 12-18 கிட்ட கேட்டிருந்தாலும் இதோட சிலபஸ் வந்து சிஏபிஎஃப்க்கு ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் சொல்லிட்டு. அண்ட் அகைன் மாடர்ன் ஹிஸ்டரி நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவலோட கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய வருதுன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கான ஏரியா நீங்க கவர் பண்ணாலும் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹிஸ்டரி பாலிட்டிக்ல செப்பரேட்டா வீடியோ நான் போடுறேன். ஹிஸ்டரிக்கு ஸ்பெசிஃபிக்கா எப்படி நான் படிச்சேன் செப்பரேட்டா வீடியோ நான் போடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு டீடைலா நான் சொல்றேன். ஸோ அதோட என்சிஆர்டிஸ் தான் இருக்கு. 6th, 7th, 8th, 9th, 10th வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்டரி உங்களுக்கு சிஏபிஎஃப்ல கிடையாது. தென் 12th வர தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. அது இல்லாம நீங்க வந்து ஸ்பெக்ட்ரம் புக் நீங்க ரெஃபர் பண்ணலாம். தென் ஆர்டி சர்மா புக் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு எனி அதர் டிஎன் புக்ஸ், இப்போ 11th and 12th டிஎன் புக்ஸ் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். சார் எனக்கு லாங்குவேஜ் கஷ்டமா இருக்குன்னா 11th and 12th தமிழோட புக் அதோட ஃப்ரண்ட் கவர் நான் கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் வாஸ்ட் தான். ஆனா நீங்க பிளான் பண்ணி டெக்னிக்கலா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்க டாபிக்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த 18 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 14-15 கொஸ்டின் நீங்க கரெக்ட் அனுப்பி வாங்கலாம். இதுதான் ஹிஸ்டரியோட ஸ்ட்ராட்டஜி, பேட்டர்னும் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்கனாமியில கிட்டத்தட்ட 15 to 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். சிடிஎஸ்ல வர எக்கனாமியும் இந்த சிஏபிஎஃப் வர எக்கனாமி கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன், யூட்டிலிட்டி, காஸ்ட், பிரைஸ், இந்த மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்தா வந்து நீங்க கண்டிப்பா எக்கனாமிக்ஸும் படிச்சாகணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரீசெண்டா கிரியேட் பண்ண ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இல்ல பட்ஜெட் ரிலேட்டடா இருக்கட்டும், அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய கேட்க உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த என்சிஆர்டி நீங்க ரீட் பண்ணணும். 9th, 10th, 11th and 12th. 12thலேயே மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 2 புக் இருக்கு. இந்த ரெண்டுமே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புக், ஒரு ஹோலி புக் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த புக்ஸ் நீங்க கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணணும் இந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றதுக்கு. இதுவுமே சிலபஸ் மாஸ்டர் தான். பட் அகைன் பிளான் பண்ணி ப்ராப்பரா வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த எக்கனாமிக்ஸ் நீங்க கிராக் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த எக்கனாமிக்ஸோட திங். அகைன் ஒரு செப்பரேட் வீடியோ எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும்ன்றத பத்தி நாங்க போடுறோம். அதுல எங்க டீட்டெயிலா நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த புக்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேப்பர் 2ல காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, எஸ்ஏ இருக்கு. அது எல்லாத்துக்குமே சார் நான் ரொம்ப இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப வராது, நான் ரொம்ப ட்ரை பண்ணி கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே இந்த சிம்பிள் கிராமர், இந்த 25 மார்க் இருக்க கிராமர்ல எப்படி கேட்கறாங்க, டைரக்ட் ஸ்பீச் நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரெனன் மார்டினோட இங்கிலீஷ் கிராமர் புக். இதுலதான் ஒகாபுலரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நீங்க அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த நார்மன் லூயிஸோட வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸோட ஃப்ரண்ட் கவர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 புக்குமே நீங்க அழகா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டிங் எரர்ல இருந்து, உங்களுக்கு சிம்பிள் கிராமர்ல இருந்து, ஈவன் எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா நீங்க எழுதணும் அப்படின்னா இந்த 2 புக்ஸுமே நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே ரெஃபரன்ஸ் புக் மட்டும்தான். அன்லெஸ் நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். ஸோ ரெகுலரா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. நம்ம முன்கிட்டே சொன்ன மாதிரி 3 விஷயத்த டெய்லியுமே பண்ணுங்க. இங்கிலீஷ் வராதவங்க 1 ரீட் பண்ணுங்க, ரீட் இங்கிலீஷ். 2வது ரைட் எழுதுங்க. 3வது ஸ்பீக் பேசுங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க ரெகுலரா பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த இங்கிலீஷை ஹேண்டில் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும்.
உங்களுக்கு ஹைஃபை ப்ரொஃபஷனல் லெவல் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்ன்றது அவசியம் இல்லை. பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் லெவல் கிராஸ்பிங் அண்ட் பேசிக் லெவல் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இருந்தாலே போதுமானது. ஃப்ளூயன்சி இல்ல கிளாரிட்டி. ஸோ ஃப்ளூயன்சி விட உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி ஆஃப் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதுதான் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் திங். அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. ஸோ இதை முன்னாடியே நான் சொன்ன மாதிரி யுக்தி ப்ரோக்ராமே நாங்கள் காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ண போறோம். அது இல்லாம நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த நியூஸ் பேப்பர் நீங்க ரெகுலரா நீங்க படிச்சே ஆகணும். அதை அதுல இருந்தே நீங்க ஆர்குமெண்ட்ஸ் ரைட்டிங்க்கு பாயிண்ட் எடுக்கலாம். தென் வேற ஆத்தர்ஸோட கோட்ஸ், பிலாசபிக்கல் கோட்ஸ் நீங்க அதுல இருந்து எடுக்கலாம். தென் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர், என்டிஏ வெப்சைட் அண்ட் என்டிஏ ஏர் புக். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரொம்ப ஒரு சிங்கிள் மெட்டீரியலா நீங்க படிக்கணும் டிசைட் பண்ணீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் அவங்க வந்து இந்தியா ஏர் புக் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வாங்கி நீங்க படிக்கலாம். ஆனா அது ரொம்ப பெருசா எக்ஸாஸ்டிவா இருக்கும். அதனாலதான் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனா போடுறோம் ஒரு மாசமும் நம்ம வெப்சைட்ல. அது இல்லாம நீங்க எந்த வெப்சைட்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். பட் மல்டிபிளா ஃபாலோ பண்றதோட ஒரு சிங்கிள் இல்ல ஒரு 2 வெப்சைட்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ்டா இருக்காது, ரொம்ப சிம்பிளா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து யுக்தி ப்ரோக்ராம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்குமெண்ட் ரைட்டிங், எஸ்ஸே ரைட்டிங் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ டெய்லி அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த 3 மணி நேரத்துல உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும்னா யூ ஷுட் பி வெரி கம்ஃபர்டபுள் வித் ஆன்சர் ரைட்டிங். அந்த கம்ஃபர்டபுள்னஸ் வரணும் அப்படின்னா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஸோ நியூஸ் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் தென் யுக்தி ப்ரோக்ராம் இது எல்லாமே நீங்க குமுலேட்டிவா பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த மோர் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேப்பர் 2வோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. அகைன் இந்த யுக்தி ப்ரோக்ராம் நாங்கள் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க அந்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம வெயிட் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனல் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? தென் இந்த மாதிரி பேப்பர் 2வோட ஆர்குமெண்ட் ரைட்டிங் ஆல்ரெடி நாங்கள் வெப்சைட்ல கொஞ்சமா போட ஆரம்பிச்சிட்டோம். யுக்தி ப்ரோக்ராம்னு கிடையாது, செப்பரேட்டா நம்மளோட வெப்சைட்ல ஆன்சர் ரைட்டிங் இருக்கு. நீங்க உள்ள போய் பார்த்து நீங்க எழுதி அதை வந்து எங்களோட நம்பருக்கோ, எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கோ, இல்ல டெலிகிராம் சேனல்லையோ இல்ல இன்ஸ்டாகிராமோ நீங்க அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா we will correct it and we will give you for free. ஸோ இதுதான் அந்த பேப்பர் 2. we have already started, வெப்சைட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரம் இந்த யுக்தி ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட் இஸ் ஓப்பன், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு வந்து அசிஸ்டன்ஸ் வேணும், எனக்கு பர்சனல் மென்டார்ஷிப் வேணும் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஒன்னு நீங்க இந்த கோர்ஸ் ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், இல்ல நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல ஆஃப்லைனாவும் இந்த கோர்ஸ் நாங்க தரோம். நீங்க நேரா வந்து பார்த்து அந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப மினிமல் ஃபீஸ்ல உங்களுக்கு எஃபிஷியன்டான கோர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஹோப் நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல இந்த சிஏபிஎஃப் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மீறி உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னா அப்படின்னா நீங்க இந்த கொடுத்துருக்க நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கோர்ஸ் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவோம். ஸோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. இனிமேல் இது சிஏபிஎஃப் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சிஏபிஎஃப் பிளேலிஸ்ட்டை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.